குட் ஆஃப்டர்நூன் கைஸ், வெல்கம் பேக் டு another வீடியோ. இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம் வாட் த ஹெல் இஸ் ஹேப்பனிங் நிஃப்டியில். மார்க்கெட்டில் என்ன ஆகுது, உடனே சடனாக ஃபால் வருது. நம்மலாம் வாட் டிட் வி டிஸ்கஸ் வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ், வீக்லி லெவல்ஸ் எல்லாம் நீங்கள் வந்து டெலிகிராம் குரூப்பில் இருந்தால் எப்படி ஒர்க் ஆச்சு இன்னைக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமான பாயிண்ட் டைம் சைக்கிள்ஸ் பற்றி. டைம் சைக்கிள்ஸோட அப்டேட் வி ஆர் கோயிங் டு சி ரைட் நவ் ஃபர்ஸ்ட் மார்க்கெட்டில் என்ன பார்க்கலாம், ஸ்ட்ரக்சர் எப்படி ஆச்சு. ஸ்ட்ரக்சர் வந்து வெரி சிம்பிள். வி ஹேட் அ வெரி வெரி குட் ஃபால், உடனே சடனாக வந்தது மார்க்கெட்டில். நம்ம வீக்லி அனாலிசிஸில் நம்ம என்ன பிளான் பண்ணியிருக்கோம்னா 7th-லேருந்து 14th வரைக்கும் ஒரு டைம் சைக்கிள் இருந்தது, ரைட். ஸோ பழைய டைம் சைக்கிள் வந்து 4th வரைக்கும் 7th-க்கு ஒரு கனெக்ஷன் இருந்தது. கரெக்ஷனாக நம்ம யோசித்தோம், கரெக்டாக வந்தது, நோ இஷ்யூஸ் வித் தட். முக்கியமான பாயிண்ட் எப்படி, ட்ராப் கேண்டில். ஸோ ட்ராப் கேண்டில் வந்து நான் அன்றைக்கே சொன்னேன் 3rd February. இந்த கேண்டில் வந்து கண்டிப்பாக திரும்பி ரீடெஸ்ட் பண்ணோம். இது என்னோட ப்ரைவேட் ரிசர்ச், வால்யூம் அனாலிசிஸ். நான் வந்து பப்ளிக்காக போடல, மேபி ஃப்யூச்சரில் யூடியூப்பில் எப்படி கண்டுபிடிக்கிறத நான் போடுவேன், ரைட். இதோட எக்ஸ்ப்ளனேஷன் எப்படி நம்ம யோசிக்கணும் 2 வீடியோஸில் போட்டேன். வீக்லி அனாலிசிஸ் வீடியோ 2 வீடியோஸில். ட்ராப் கேண்டில் கண்டிப்பாக வந்து டெஸ்ட் ஆகும்ன்ட்டு 100%. அதுதான் மார்க்கெட்டோட ஸ்ட்ரக்சர். நவ் இதெல்லாம் வந்து நான் எதுக்கு போடுறேன்ட்டு நான் அகேன் ஐ ஆல்ரெடி எக்ஸ்பிளைன்ட் இட். நான் டீட்டெயில்ஸ்லாம் திரும்பி அதெல்லாம் போக மாட்டேன். பட் வாட் ஐ டோல்ட் யூ, இந்த வீக் ஆப்ஷன் பையர்ஸ்க்கு, ஃபியூச்சர்ஸ் பிளேயருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வெரி குட் வீக் இது. வாலட்டிலிட்டி கண்டிப்பாக இருக்கும், மொமெண்டம் தேவை நம்மளுக்கு. அப்போ தான் வில் மேக் சம் குட் மணி. ஸோ இதில் 7th வரைக்கும் 14th வரைக்கும் நம்மளுக்கு ஒரு டைம் சைக்கிள் இருந்தால் ஒரு ட்ரெண்டிங் மூவ் தேவை. ஐ டோல்ட் யூ திஸ். 7th-லேருந்து ஒரு ஹை வந்துச்சுன்னா கண்டிப்பாக 14th வரைக்கும் வி வில் எக்ஸ்பெக்ட் அ ஸ்விங் லோ. ஆனால் நடுவில் வந்து ஒரு டேட் இருக்குது 11th. அதுதான் இன்னைக்கு. ஸோ 11th வந்து இன்னும் ஒரு டைம் சைக்கிள் வந்து உடனே இன்னும் கிளாஷ் ஆகுது. அப்புறம் 2 டைம் சைக்கிள் கிளாஷ் ஆகுதுன்னா நம்ம எப்படி பண்ணலாம், நம்ம எப்படி யோசிக்கலாம். ஸோ பிகாஸ் இந்த வாலட்டிலிட்டி இருக்கலாம் மார்க்கெட்டில், நம்ம டிசைட் பண்ணியிருக்கோம் வி வில் ஃபோக்கஸ் ஒன்லி ஆன் மெக்கானிக்கல் செட்டப்ஸ். உங்கள்கிட்ட மெக்கானிக்கல் செட்டப் இல்லைன்னா பரவாயில்ல, நான் வந்து ப்ரைஸ் அண்ட் டைம் அனாலிசிஸ் நான் கொடுத்துட்டே இருக்கேன். யூஸ்வலாக வைப்ரேஷன் லெவலில் எப்படி கண்டுபிடிக்கணும் அதெல்லாம். ஸோ ரூல்ஸ் எல்லாம் எப்படி, திஸ் இஸ் நம்ம வீக்லியோட லெவல்ஸ். 15 minute சார்ட் யூஸ் பண்ணிட்டு டைம் ஜோன் இருந்தது நம்மள்கிட்ட 10th Feb 2:45, 11th Feb 9:30 AM வரைக்கும். இந்த டைம் ஜோன் நம்ம என்ன பார்க்கணும், அகெயின் யாரெல்லாம் நீங்கள் வந்து புதுசாக ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, வைப்ரேஷன் லெவலெல்லாம் புரியல உங்களுக்கு, பல வீடியோ வந்து திரும்பி பாருங்கள். செகண்ட் ஹாஃப் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் எப்படி யூஸ் பண்ணலான்ட்டு. ஆல்ரைட். ஸோ நம்ம வைப்ரேஷன் லெவல் எப்படின்னா வி ஹேவ் டு வெயிட் ஃபார் இந்த டைம் ஜோனில் மட்டும் எந்த லெவல் டச் பண்ணுது மார்க்கெட். இதெல்லாம் வந்து கேன் லெவல்ஸ், சில மைனர் லெவல்ஸ் இருக்குது, சில மேஜர் லெவல்ஸ் இருக்குது. நான் என்ன சொல்லியிருக்கேன் எல்லா வீடியோஸில், இந்த லெவல்ஸ் ஏதாச்சும் டச் பண்ணாமல் இருந்தால் நான் வந்து லைவ் மார்க்கெட்டில் வந்து அப்டேட் பண்ணுவேன். ஸோ லைவ் மார்க்கெட்டில் நான் வந்து இன்னைக்கு அப்டேட் பண்ண காலையில் 23,330 தான் இப்போ வீக்லி செட்டப். இப்போ வீக்லி செட்டப் யாரெல்லாம் பார்க்குறீங்க, 1 வீக்கில் ஒரு செட்டப், இன்ட்ரா வீக் சொல்லலாம், அப்படியெல்லாம் யாரெல்லாம் இருக்கீங்க, இந்த செட்டப் மட்டும் பாருங்க. வைப்ரேஷன் லெவல் வந்திருக்கு. ஸோ வைப்ரேஷன் லெவல் வி காட், மார்க்கெட் தான் நம்மளுக்கு சொல்லும் எந்த வைப்ரேஷன் லெவல். ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணியிருக்கேன் லைவ் மார்க்கெட் டெலிகிராம் குரூப்பில். யாரெல்லாம் இன்னும் ஜாயின் பண்ணல அங்கே ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ வைப்ரேஷன் லெவலோட வேலை எப்படி ஒர்க் ஆகும், நம்மளுக்கு யூஸ்ஃபுல் எப்படியா இருக்கும். இதுக்கு மேலே இருந்துச்சுன்னா இப்போ டைம் ஜோன் காலி, ஓகே டன் ஃபினிஷ்ட். டைம் ஜோனுக்கு அப்புறம் இப்போ மேலே போச்சுன்னா நம்ம வந்து புல்லி செட்டப் பார்க்கலாம். இது வந்து கீழே வந்துச்சுன்னா பேரி செட்டப் பார்க்கலாம். கிளியர் கட் நம்மளுக்கு எவ்வளோ 300 பாயிண்ட்ஸ், 300 பாயிண்ட்ஸ் கிட்ட, 330 பாயிண்ட்ஸ் கிட்ட வி காட் அ வெரி வெரி குட் செட்டப் இன்னைக்கு. இது வந்து வீக்லி செட்டப், ஆல்ரைட். வீக்லிக்காக ஃபுல் வீக்காக யூஸ் பண்ணலாம். 1 வீக் பேக் நம்மளுக்கு எதுவுமே செட்டப் கிடைக்கல, கிளியர் கட் செட்டப் கிடைக்கல. ஏன்னா இங்கே இருந்தது மார்க்கெட் சாப்பாக ஆயிடுச்சு, அவ்வளோ கிளியராக செட்டப் கிடைக்கல. அந்த வீக் முன்னாடி இங்கே எக்ஸாக்டாக லோ கிடச்சிச்சு நம்மளுக்கு. வி ஹேட் 800 பாயிண்ட்ஸ் மூவ். ஸோ இதெல்லாம் நான் எதுக்கு சொல்கிறேன்னா, நான் வந்து என்னோட கிரேட் லெவல்ஸ் அதெல்லாம் சொல்லலை. நான் வந்து என்ன சொல்கிறேன்னா, ஒரே மெத்தட் நம்ம கண்டினியூஸாக டிசிப்ளினாக ஃபாலோ பண்ணணும். நிறைய பேருக்கு செட்டப் கிடையாது, நான் ஃப்ரீயாக கொடுத்துருக்கேன். இவ்வளோ பவர்ஃபுல்லான செட்டப் நான் வந்து ஃப்ரீயாக ஷேர் பண்ணுறேன். நீங்கள் தான் எஃபர்ட் பண்ணணும். நீங்கள் வந்து
எப்படி பார்க்கணும் மார்க்கெட், அதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் எஃபர்ட் பண்ணணும், படிக்கணும். எப்படி நம்ம வந்து ஈஸியாக புரியலான்ட்டு நான் வந்து எலியட் வே மாஸ்டர் கோர்ஸ் கொடுத்துருக்கேன். மாஸ்டர் கோர்ஸோட ஸ்ட்ரக்சர் தான் முக்கியமான மார்க்கெட்டோட லாங்குவேஜ். அது இல்லாமல் நம்மளுக்கு புரியாது. ஆனால் சம்டைம்ஸ் ட்ரிக்ஸ் ஆகும் மார்க்கெட்டில். எப்படி ட்ரிக்ஸ் ஆகும்ன்ட்டு சொல்கிறேன். இப்போ இந்த பாயிண்டில் பார்த்தீங்கன்னா, ஸ்டார்டட் 3 வேவ்லேருந்து ஸ்டார்ட் ஆச்சு மார்க்கெட். அகெயின் புல் பேக் ஹையர். இதையும் 3 வேவ் ஸ்டார்ட் ஆச்சு. நோ இஷ்யூஸ். இது ஸ்ட்ரென்த்தே கிடையாது. நீங்கள் அரசியலை பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வீக்னஸ் தான் இருந்து, ஸ்ட்ரென்த்தே இல்லையா டவுன் மூவில். லாஸ்ட் பிட்டில் மட்டும் உடனே ஃபால் வந்துச்சு. லாஸ்ட் பிட்டில் மட்டும் சடன் ஃபால் வந்துச்சு. ஸ்ட்ரென்த் ஏறிச்சு. செல்லிங் ப்ரெஷர் ஏறிச்சு. எதுக்கு அப்படி தெரியல எனக்கு. வாட் தே டிட், யாரெல்லாம் நம்ம ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் யாரெல்லாம் இருக்கு, இது இந்த செட்டப் நான் நிறைய வாட்டி பார்த்துருக்கேன். இட் இஸ் நாட் நியூ, புது செட்டப் கிடையாது. ஆனால் வெரி ரேர் பார்த்துருக்கேன். இயர்லி எப்படி சொல்லுவாங்க, ரீசன் நான் வந்து கண்டுபிடிக்கணும்னா நான் நிறைய வாட்டி யோசிச்சேன் இதுக்கு இப்படி ஆகும். நான் வால்யூம் அனாலிசிஸில் பார்த்துருக்கேன் இந்த செட்டப்ஸ் எல்லாம். பட் ரீசன் என்னன்னா, இந்த டைமில் மார்க்கெட் திரும்பணும், லாஸ்ட் ஸ்விங் ஹைக்கு திரும்பி போகணும். ஓகே, புல் பேக்காக போகணும். அதனால நான் வந்து காலையில் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸ்விங் சைட்வேஸும் போகலாம் மார்க்கெட், இல்லை புல் பேக் வரலாம். புல் பேக் வந்துச்சுன்னா பல ஸ்விங் ஹை 600 கிட்ட கண்டிப்பாக போகணும். இது ஏன் போகல, அங்கே திரும்பி போகிறதுக்கு காரணம் ஒன்லி ஒன் திங், நம்மளுக்கு ரீட்டைலர்ஸ் வந்து ஹெவியாக ஷார்ட் இருக்கணும். இந்த பாயிண்டில் ரீட்டைலர்ஸ் ஹெவியாக ஷார்ட் இருந்தாங்கன்னா மார்க்கெட் ஆப்போசிட் டைரெக்ஷனாக போயிடும். ரைட், அகெயின் ரீட்டைல் ஷார்ட் இருந்தால் இந்த பாயிண்டில் மார்க்கெட் ஆப்போசிட் புல் பேக் கொடுக்கும். ஆல்வேஸ் ரீட்டைலர்ஸ்க்கு ஆப்போசிட் தான் போகும். ஆனால் கிளியர் கட் இங்கே வந்து அவ்வளோ லிக்விடிட்டி இல்லை. இந்த லிக்விடி ஹிட் பண்ணுறதுக்கு தான் போகிறாங்க. ஸோ பேசிக்காக இந்த ஷார்ட்ஸ் எல்லாம் வந்து இந்த லெவலுக்கு தாண்டி நிறைய லிமிட் ஆர்டர்ஸ் இருந்தது. சம் புல்ஸோட எஸ்எல் இருந்தது அண்ட் பேர்ஸோட லிமிட் என்ட்ரி இருந்தது, என்ட்ரி செட்டப். அதனால் உடனே இந்த லெவல் டச் ஆகி மார்க்கெட் ஃபாஸ்ட் ஃபாலோ வந்தது, ஃபாஸ்ட்டாக உடனே. ரைட், நவ் ஆல் திஸ் இஸ் ஓகே. இதெல்லாம் மார்க்கெட்டுக்குள்ளே இருக்குது, ஸ்ட்ரிக்ஸு இதெல்லாம் ஆகும், நோ இஷ்யூஸ் வித் தட். நவ் நெக்ஸ்ட் என்னது, இன்ட்ரடே லெவல் பார்த்தீங்கன்னா, இன்ட்ரடே சேம் வைப்ரேஷன் லெவல்லாம் பார்த்தீங்கன்னா 23,345 பர்ஃபெக்டாக வந்தது. பேரிஷ் செட்டப் நம்ம கண்டுபிடிச்சிட்டோம். வைப்ரேஷன் லெவல் நியர்லி 300 பாயிண்ட்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி இன்ட்ராடே. நேற்று என்னாச்சு, நேற்று செட்டப் இல்லை, இங்கே இருந்தது மார்க்கெட். வைப்ரேஷன் லெவல் இங்கேயும் ஏதாச்சும் இருந்தது, அப்படியே சைட்வேஸ் தான் போயிருந்தது ஃபுல் டே. நோ பக்காவாக செட்டப் வரல. இன்னைக்கு எப்படி 300 பாயிண்ட் செட்டப். ஸோ செட்டப் வரும்போது நம்ம கிரேட்ஃபுல்லாக இருக்கும், தேங்க்யூ மார்க்கெட் சொல்லிட்டு போயிட்டே இருக்கணும். செட்டப் வரல, நோ ப்ராப்ளம், நோ இஷ்யூஸ், அடுத்த நாள் வரலாம். நம்ம ரூல்ஸ் மட்டும் ஃபாலோ பண்ணணும், அவ்வளோதான். நான் அதான் சொல்கிறேன். எல்லாம் நான் ஃப்ரீயாக கொடுக்குறேன், பிகாஸ் நிறைய பேருக்கு இல்லை. ப்ளஸ் இந்த வீக் ஃபுல்லாக நம்ம மெக்கானிக்கல் செட்டப்பை பார்க்கணும். ரைட், ஸோ நவ் வாட், நவ் இப்போ என்ன பண்ணலாம், இப்போ வீக்லி இன்ட்ரா வீக் செட்டப்புக்காக இன்னொரு டைம் ஜோன் நான் கொடுக்குறேன். அது வந்து ஃபுல் கேரண்டி கிடையாது வந்து ஒர்க் ஆகும் இல்லையான்ட்டு. 12th Feb நாளைக்கு 10:45 AM-லேருந்து 11:30 AM வரைக்கும் 45 மினிட்ஸ் டைம் ஜோன். இது 10:45லேருந்து 11:30 AM வரைக்கும் பாருங்கள். இந்த டைம் ஜோனில் எந்த லெவல் டச் ஆகுது அந்த லெவல்லேருந்து நீங்கள் எல்லாம் யாரெல்லாம் மிஸ் பண்ணீங்க அங்கே வந்து போயிட்டு செட்டப் பாருங்கள். எந்த லெவல் டச் ஆகுது, ஏதாச்சும் லெவல் டச் ஆகலைன்னா செட்டப் அடுக்கலான்னு அர்த்தம். டச் ஆகி திரும்பி அதுக்கு மேலே போய் சஸ்டெயின் ஆகுதுன்னா நீங்கள் வந்து புல்லிஷ் செட்டப் பார்க்கலாம், அது கீழே பேர் செட்டப் பார்க்கலாம். ஆல்ரைட், ஆஸ் சிம்பிள் அஸ் தட். இந்த டைம் ஜோன் நோட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட், இப்போ யாரெல்லாம் வந்து பிகாஸ் செட்டப் மிஸ் பண்ணிட்டீங்க, அதெல்லாம் இஷ்யூ கிடையாது, நோ இஷ்யூ, டோன்ட் வரி அபவுட் தட். இந்த வீக் ஃபுல்லாக நான் என்ன சொன்னேன், நிறைய வாலட்டிலிட்டி இருக்கலாம் மார்க்கெட்டில், ஃபாலோ பண்ணுறது நம்ம மெக்கானிக்கல் செட்டப் தான். ஸோ நம்ம வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வீக் வந்து என்னோடய பிளான் பற்றி வில் ஒன்லி ஃபாலோ நம்ம இன்ட்ராடே லெவல்ஸ். வீக்லி லெவல்ஸ் காலி ஆயிடுச்சுப்பா. இது வந்து இப்போ நீங்கள் வந்து போய் திரும்பி ரீவைண்ட் பண்ணி மண்டே மார்னிங் டியூஸ்டே மார்னிங் போய் பண்ண முடியாது. இப்போ ஒவ்வொரு டன் இந்த வீக் ஃபுல்லாக ஜஸ்ட் ஃபாலோ மெக்கானிக்கல் செட்டப்ஸ். எதுவுமே யோசிக்காமல் என்ன ஆகுது மார்க்கெட்டில், குளோபல் ஈவெண்ட்ஸ் நிறைய இருக்குது,
சம் வாலட்டிலிட்டி வரலாம் மார்க்கெட்டில், அதெல்லாம் யோசிக்காது. ஹையர் டைம் ஃப்ரேமோட ஸ்ட்ரக்சர் வாட் ஐ டிஸ்கஸ்ட் earlier, சேம், நோ சேஞ்சஸ் இன் தட். வீக்லி அனாலிசிஸ் வீடியோவில் என்ன டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம், இது வந்து ஏபிசிடிஇயாக மாறலாம் கான்ட்ராக்டிங் டயக்னல், இல்லை டபிள்யூ எக்ஸ் YA YB YC போகலாம். நோ இஷ்யூஸ் தட். இப்போ அவ்வளோ மாறல, பிகாஸ் சம் ஹை இல்லைனா சம் லோ தாண்டி போகணும். அப்போ தான் நம்ம சேஞ்ச் பண்ணலாம், கன்ஃபார்ம் பண்ணலாம். ரைட் நவ் இங்கே தான் இருக்குது மார்க்கெட், இந்த ஜோனில் தான் இருக்குது. ஆல்ரைட், நெக்ஸ்ட் டைம் சைக்கிள் பற்றி நான் என்ன சொன்னேன், பிகாஸ் வி ஆர் ஹெட்டிங் இன் டு நெக்ஸ்ட் மைனர் டைம் சைக்கிள். இங்கே வந்து ஹை வரணும்னா ஸ்விங் ஹை இருக்கலாம், லோவர் ஹை இருக்கலாம், இல்லைனா ஹையர் ஹை. அது நம்மளுக்கு தெரியல என்ன வரும்ன்ட்டு. இப்படி வந்துச்சுன்னா இந்த வீக் நம்மளுக்கு ஒரு ஸ்விங் லோ வேணும், இந்த வீக்கில் நம்மளுக்கு ஒரு ஸ்விங் லோ வேணும். இல்லை ஆப்போசிட் ஆச்சுன்னா, எப்படி இங்கே வந்து ஸ்விங் லோ வரணும்னா, லோவர் லோ வந்துடும்னா, இல்லைனா இது ஹையர் லோ, எனிதிங். அந்த டைமில் நம்மளுக்கு வி நீட் அ ஸ்விங் ஹை. இந்த வீக்கில் ஸ்விங் ஹை போட்டு லோவர் ஹை வந்துச்சா இல்லைன்னா லோவர் லோ வந்துச்சுன்னா அது நம்ம இஷ்யூ கிடையாது. எதுக்கு நான் இப்படி சொல்கிறேன்னா, 2 டைம் ஜோன் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். இந்த டைம் ஜோனுக்கு அப்புறம் இந்த டைம் ஜோன் நம்ம கனெக்ட் பண்ணுறோம். சேம் திங், இங்கே டைம் ஜோனில் ஒரு ஸ்விங் ஹை வந்துச்சு, இந்த டைம் ஜோனில் ஒரு ஸ்விங் ஆகும். நடுவில் என்னாச்சு, ஈக்குவல் ஹை இல்லைன்னா இன்டர்மீடியட் ஹை வந்துச்சு. அப்படியே நம்ம 2 டைம் ஜோன் கனெக்ட் பண்ணணும். ஆல்ரைட், திஸ் என்னோட ப்ரைவேட் அனாலிசிஸ் தான். இது நான் நிஃப்டிக்காக மட்டும் நான் ஷேர் பண்ணியிருக்கேன் பப்ளிக்கில். ஆல்ரைட், இப்படி யோசிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து லைக் ஐ செட், ஸ்ட்ரக்சர் வைஸ் வாலட்டிலிட்டி இந்த மார்க்கெட்டில் ஆப்ஷன் பயர்ஸ்க்கு தான் ரொம்ப இஸ் வெரி, எப்படி சொல்லுவாங்க, ஃபேவரபுளாக சிச்சுவேஷன். ஸோ ஆப்ஷன் பயருக்கு ஃபேவரபிள் சிச்சுவேஷன் இருந்தாலும் செட்டப் இல்லாமல் நீங்கள் ஒர்க் பண்ண முடியாது. ரைட், ஸோ இன்ட்ராடே லெவல்ஸ் நான் வந்து டெய்லி அப்டேட் பண்ணுறேன். ஐ வில் டூ தட் மார்னிங் இல்லைன்னா நைட் வந்து அப்டேட் பண்ணுவேன், டோன்ட் வரி. ஆனால் டெலிகிராம் இப்போ என்கிட்ட இல்லை. ஸோ இன்றைக்கி இப்படி ஆச்சு, என்கிட்ட இப்போ லைவ் லெவல்ஸ் இல்லை. டீம் வந்து அப்டேட் பண்ணுவாங்க, நான் வந்து அதை ஷேர் பண்ணிடுவேன் அப்படியே டெலிகிராம் குரூப்பில். கோயிங் ஃபார்வர்ட் ஃபுல் வீக்காக நம்ம இப்போ மெக்கானிக்கல் செட்டப் தான் ஃபாலோ பண்ண போகிறோம். ஓகே, ஸ்ட்ரக்சர் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக மாறிச்சு உடனே, நோ இஷ்யூஸ் வித் தட். ஃபாலோ ஆர் லெவல்ஸ், நம்ம லெவல்ஸ் தான் நம்ம காப்பாற்றிச்சு இன்னைக்கு. இஃப் யூ வாண்டட், இதுக்கு வந்து கீழே தான் போச்சு, பார்த்தீங்கன்னா கீழே தான் போகுது. ஸோ இது வந்து பேரிஷ் இண்டிகேட்டர் தான் வந்துச்சு நம்மளுக்கு. சிம்பிள் ஆஸ் தட், எதுவுமே தேவையில்லை. ஃபாலோ த லெவல்ஸ், ஃபாலோ த ரூல்ஸ், ஃபாலோ த சிஸ்டம் வி ஹேவ். டிசிப்ளினாக மெயின்டைன் பண்ணிக்கோ. இப்போ டிசிப்ளின் எதுக்கு தேவைன்னா, நம்ம ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறது தான், சிஸ்டம் ஃபாலோ பண்ணுறது தான் டிசிப்ளின் தேவை. நிறைய பேர் வந்து டிசிப்ளின் பற்றி இதெல்லாம் சொல்லுவாங்க. சிஸ்டம் இல்லாமல் நீங்கள் வந்து டிசிப்ளின் தேவையில்லை. ஓகே, பிகாஸ் நீங்கள் எது மேலே டிசிப்ளின் யூஸ் பண்ண போகிறீங்க அது உங்களுக்கு தெரியாது. ரைட், ஸோ இப்போ உங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்குது, நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க, 2-3 வீக்ஸாக ஃபாலோ பண்ணுறீங்க. நிறைய மெசேஜ்லாம் வந்திருக்கு இன்றைக்கி, நிறைய பேர் வந்து நல்லா பண்ணியிருக்கீங்க இந்த வீக்கு, வெரி குட். ஆனால் உங்கள் ப்ராஃபிட் ஸ்க்ரீன்ஷாட்ஸ் எனக்கு தேவையில்லைப்பா. நீங்கள் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள், போதும், எனக்கு போதும் அது. ஆல்ரைட், தேங்க்யூ கைஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஐ ஹோப் இந்த வீடியோவில் கொஞ்சம் சம்திங் யூ ஹேவ் அப்டேட் இன் த மார்க்கெட். டெஃபினெட்லி டெலிகிராம் குரூப் ஜாயின் பண்ணிக்கோங்க, லைவ் அப்டேட்ஸ்லாம் அங்கே கொடுப்பேன். ஆல்ரைட், தேங்க்யூ அண்ட் டேக் கேர்.